எடப்பாடியார் வந்துட்டா நீங்க எல்லாம் போய் சொல்லுங்க. வந்தது முதல் கையெழுத்து 10,000 ரூபாய். 10,000 ஒவ்வொரு குடும்பத்துக்கும். ஸ்டாலின் மாதிரி திமுக மாதிரி பாதி பேருக்கு கொடுத்து பாதி பேர் கொடுக்காம இல்ல. அதே போல 2,000 எல்லா குடும்ப தலைவர்களுக்கும். அம்மா இருசக்கர வாங்கணும் 5 லட்சம் பேத்துக்கு முழுமையா கொடுத்துப்படும். நம்ம சகோதரிகள் ஸ்கூட்டர்ல பழையபடி போலாம். அதுக்கு நான் தான் அமைச்சரா இருந்தேன். நான் இருந்துதான் 3 லட்சம் ஸ்கூட்டர் கொடுத்தோம் அப்போ. ஆகவே அது மட்டுமல்ல, வீடு இல்லாத ஏழைக்கு வீடு வீடா போய் சொல்லுங்க நீங்க. அதான் ஒவ்வொருத்தருக்கு 10 வீடு டார்கெட், 10 ஓட்டு டார்கெட் கொடுத்திருக்கிறோம். வீடு இல்லாத ஏழைகளுக்கு இடமில்லாத ஏழைகளுக்கு இடம் வாங்கி வீடு கட்டி தரப்பன்னு சொல்லி இருக்கிறோம். எடப்பாடி சொன்னா செய்வார். நான் இருக்கிற இந்த கோவை மாவட்டத்துக்கு எல்லா திட்டமும் கொண்டு சேர்த்திருவோம். உங்களுக்கு தெரியும், வீடை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட நான் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். பசுமை வீடுகள் பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட 16 லட்சம் வீடு கட்டி கொடுத்திருக்கோம். அதிமுக அம்மா இருக்கும் எடப்பாடியா இருக்கும் போது சேர்த்து. திமுக ஆட்சியில் ஒரு வீடு கூட கட்டல. கோவை மாவட்டத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 வீடு அடுக்குமாடி மட்டும் கட்டி கொடுத்திருக்கிறோம் இடம் இல்லாதவருக்கு. திமுக ஆட்சியில் எதுவுமே பண்ணல. திமுக ஆட்சி ஒண்ணுமே பண்ணல, அவங்க பண்ண மாட்டாங்க. ஆகவே விளம்பரம் மட்டும் பண்ணுவாங்க. திமுக ஓட்டுக்காரருக்கு தகுதியே இல்ல. நம்ம இவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். கோவை மாவட்டத்தை மாத்தி அமைச்சிருக்கிறோம். 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். நெஞ்ச நிமித்திட்டு ஓட்டு கேட்கிற தகுதி நமக்கு மட்டும்தான் இருக்குது. உரிமையோட நீங்க போய் ஓட்டு கேட்கல. ஒவ்வொரு வீட்டில் செஞ்சிருக்கிறோம், நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு மீண்டும் செய்ய போறோம், ஓட்டு போடுங்க. அதிமுக ஆட்சி வந்ததும் எல்லா திட்டங்களும் கோயம்புத்தூருக்கு சேரும்.